டிஃபரன்ஸ் கோடியல் லேபிளிங் ஆல்ரெடி நம்ம கோடியல் லேபிளிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ அது வந்து வெர்டெக்ஸ் பைனரி லேபிளிங் தான். அதாவது வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் ரெண்டுத்துக்குமே வந்து 0 and 1 என்ற இந்த ரெண்டு லேபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லேபிள் பண்ணியிருப்போம். கரெக்டாக அது போகவே இந்த கண்டிஷன்ஸ், அதாவது அப்சல்யூட் டிஃபரன்ஸ் பிட்வீன் VF0 மைனஸ் VF1 அப்படின்றதுக்கும் அப்சல்யூட் டிஃபரன்ஸ் பிட்வீன் EF0 மைனஸ் EF1 அப்படின்ற இந்த ரெண்டுத்துக்குமே வந்து நம்மளுக்கு அட்மோஸ்ட் 1 என்ற அந்த வேல்யூ தான் வரணும். ஓகேவா? அதோட டிஃபரன்ஸ் வந்து அப்சல்யூட் டிஃபரன்ஸ் வந்து எனக்கு அட்மோஸ்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தான் இருக்கணும். ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா ஸோ இப்போ அந்த கிராஃபை நம்ம கோடியல் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த டிஃபரன்ஸ் கோடியல் லேபிளிங் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். அதை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து G அப்படின்ற ஒரு கிராஃபை டிஃபைன் பண்ணிக்கிறோம். P, Q, P நம்பர் ஆஃப் வெர்டிசஸ், Q நம்பர் ஆஃப் எட்ஜஸ் கொண்ட ஒரு கிராஃபை டிஃபைன் பண்ணிக்கிறேன். அண்டு இந்த கிராஃபில் ஒரு மேப் F அப்படின்ற ஒரு மேப்பை நான் வந்து கொண்டு வரேன். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம கோடியல் லேபிளிங்கில் 0 and 1 என்ற இந்த ரெண்டு லேபிள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்போம், வெர்டிசஸ் அஸ் வெல் அஸ் எட்ஜஸுக்கும். ஆனால் இங்கே எப்படின்னா வெர்டிசஸ்க்கு பர்டிகுலராக வந்து லேபிள்ஸ் நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் வெர்டிசஸ், எத்தனை நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் லேபிள்ஸ் நம்மளுக்கு இந்த டிஃபரன்ஸ் கோடியல் லேபிளிங்கை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுதான் F அப்படின்ற ஒரு மேப் டிஃபைன் பண்ணுறேன். இந்த மேப் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா F from V of G to 1, 2, up to the number of vertices. எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் லேபிள்ஸ் எனக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது செகண்ட். அண்ட் தேர்ட் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ நான் வெர்டிசஸ்க்கு லேபிள் கொடுத்துட்றேன். அண்ட் எட்ஜஸ்க்கு எப்படி லேபிள் டிஃபைன் பண்ணுறேன், அதாவது UV அப்படின்ற ஒரு எட்ஜ் இருக்குன்னா அந்த எட்ஜுக்கு நான் எப்படி லேபிள் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த UVக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற வெர்டிசஸ் இருக்கும்ல அந்த ரெண்டு வெர்டிசஸோட லேபிள்ஸோட அப்சல்யூட் டிஃபரன்ஸ் தான். சிம்பிள். ஸோ அதுதான் போட்டிருக்கேன், கார்டினாலிட்டி ஆஃப் F of U மைனஸ் F of V. ஸோ இதுதான். ஸோ எனக்கு வெர்டிசஸ்க்கான லேபிள்ஸ்னு சொல்லும்போது எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் லேபிள்ஸ் அவைலபிளாக இருக்கும். அண்ட் எட்ஜஸ்க்கான லேபிள்ஸ்னு சொல்லும்போது அந்த எட்ஜுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்க வெர்டிசஸோட லேபிள்ஸோட அப்சல்யூட் டிஃபரன்ஸ் தான். அவ்வளோதான். ஸோ இப்போ ஓவராலாக நம்மளுக்கு வந்து கிராஃபில் வெர்டெக்ஸ் அண்ட் எட்ஜஸ்க்கு லேபிள் முடிஞ்சிருச்சா? இதுக்கு அடுத்தபடியாக இப்போ இந்த கிராஃபை நான் டிஃபரன்ஸ் கோடியல் லேபிளிங் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்போ சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அந்த கிராஃப் எஃப்ன்றது வந்து அதாவது அந்த கிராஃபில் அந்த எஃப்ன்ற அந்த மேப்பிங் வந்து 1 இருக்கணும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது EF0 மைனஸ் EF1, அதாவது அப்சல்யூட் டிஃபரன்ஸ் பிட்வீன் EF0 மைனஸ் EF1 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, அதாவது அட்மோஸ்ட் 1 இருக்கணும். ஸோ இதில் EF1 அண்ட் EF0 அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா EF1 அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம எட்ஜஸ்க்கு லேபிள் கொடுத்துருப்போம்ல அந்த கொடுத்த லேபிள்லையே எனக்கு 1 வச்சு வர்றது எத்தனை நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வந்து 1 லேபிள் வச்சு இருக்குதோ அதோட கவுண்ட்டு தான் EF1. ஓகேவா? அண்ட் EF0 அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா அப்படியே இதுக்கு எக்ஸப்ஷனல், அதாவது 1 இல்லாத இதுக்கு அப்படியே காம்ப்ளிமெண்ட். 1 இல்லாமல் எனக்கு எந்தெந்த எட்ஜஸ்க்குலாம் 1 இல்லாத லேபிள்ஸ் இருக்கோ அந்த நம்பர் ஆஃப் எட்ஜஸோட கவுண்ட் தான். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா நல்லாவே புரியும். ஸோ ஒரு கிராஃப் டிஃபைன் பண்ணுறோம் அண்ட் அந்த கிராஃபில் இருக்க வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ்க்கு கண்டிப்பாக லேபிள் கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த கிராஃபை பொறுத்தளவுக்கு இந்த லேபிளிங் கான்செப்டை பொறுத்தளவுக்கு வெர்டிசஸ்க்கு எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்கோ அந்த கிராஃபில் அத்தனை நம்பர் ஆஃப் லேபிள்ஸ் அவைலபிளாக இருக்கும். அண்டு நான் எட்ஜஸ்க்கான லேபிள்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறேன், அந்த எட்ஜுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற வெர்டிசஸோட லேபிள்ஸோட அப்சல்யூட் டிஃபரன்ஸ் தான். ஓகேவா? ஸோ அந்த சிம்பிள். அண்டு ஃபைனலாக எனக்கு அந்த மேப்பிங் வந்து 1 இருக்கணும். அது போக எனக்கு இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி பண்ணிருச்சுனாலே அந்த கிராஃபை நான் கார்டியல் டிஃபரன்ஸ் கார்டியல் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிருவேன். ஸோ இப்போ இந்த கிராஃபை கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இந்த கிராஃபில் எனக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ்ன்னு சொல்லும்போது 4. ஸோ இப்போ அதனால எனக்கு 4 நம்பர், அதாவது 4 லேபிள்ஸ் வந்து இது அவைலபிளாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால தான் 1, 2, 3, 4 சொல்லிட்டு நான் என்னோட 4 லேபிள்ஸையும் வந்து நான் அசைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது ஃபுல்லாமே வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான். ஸோ இப்போ ரேண்டமாக நம்ம வந்து ஒவ்வொரு அப்சர்வேஷன் மூலியமாக நம்ம வெர்டிசஸ்க்கு நம்ம லேபிள் அசைன் பண்ணுற அந்த கான்செப்ட் தான். ஸோ இப்போ நான் வெர்டிசஸ் 4 வெர்டிசஸ் இருக்குது. ஸோ இப்போ 4 லேபிள்ஸ் வந்து அசைன் பண்ணிட்டேன். அடுத்து நான் எட்ஜஸ்க்கு எப்படி லேபிள் பண்ணுவேன், அதாவது இந்த எட்ஜுக்கு நான் பண்ணுறேன்னா இந்த எட்ஜுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்க வெர்டிசஸோட லேபிள்ஸோட அப்சல்யூட் டிஃபரன்ஸ். ஸோ இங்கே 2 வெர்டிசஸ் இருக்குது. இது ரெண்டுத்தோட லேபிள் என்னது 1 and 3 இருக்குது. ஸோ இப்போ இதோட அப்சல்யூட் டிஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா 2 தான். ஸோ இங்கே 2 வந்துடும். அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா 1. ஸோ இங்கே 1 அண்ட் இங்கே 2. ஸோ ஓவராலாக எட்ஜஸ் அண்ட் வெர்டிசஸ்க்கு லேபிள்ஸ் கொடுத்து முடிச்சிடுறேன். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், எனக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஃபங்க்ஷன் எஃப்ன்றது 1 செக் பண்ணணும். இது ஆப்வியஸ் தான். ஏன்னா எனக்கு எஃப் அந்த ஃபங்க்ஷன் எப்படி மேப் ஆகுது, அதாவது எஃப் ஃப்ரம் V to 1, 2, 3 up to the number of vertices. கரெக்டாக? ஸோ இப்போ அதனால் நான் இனிஷியலாகவே எனக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும். செகண்ட் என்னது EF0 மைனஸ் EF1 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கணும். ஸோ இப்போ இங்கே EF0ன்றது என்னன்னு பார்த்தோம்னா 1 இல்லாத, அதாவது எந்தெந்த எட்ஜஸ்க்குலாம் 1 இல்லாமல் லேபிள்ஸ் இருக்கோ அந்தந்த எட்ஜஸோட கவுண்ட் தான். இங்கே பார்த்தோம்னா 1 இல்லாமல் இருக்கிற எட்ஜஸ்லாம் என்னது, ஸோ இந்த எட்ஜஸ்க்கு லேபிள் 1 கிடையாது. ஸோ வேறு கலர் கொடுக்குறேன். அதாவது இந்த எட்ஜுக்கு லேபிள் 1 கிடையாது, ஆல்சோ இந்த எட்ஜுக்கு லேபிள் 1 கிடையாது. ஸோ என்னோட EF0ன்றது என்னவாக இருக்கும்,
2ன்னு இருக்கும். அண்ட் EF1ன்றது என்னது 1 லேபிள் கொண்ட எட்ஜஸோட கவுண்ட். ஸோ இப்போ இந்த 2 எட்ஜஸ்க்கு தான் 1 லேபிள் கொண்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதோட கவுண்ட்னு எடுக்கும்போது ஸோ 1 ஸோ 2ன்னு வந்துடும். ஸோ இப்போ இந்த ரெண்டத்தோட டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா எனக்கு 0ன்னு தான் வரும். கரெக்டாக? ஸோ இங்கே ஆல்ரெடி நான் எழுதியிருப்பேன். ஸோ EF0ன்றது வந்து 2, அடுத்து EF1ன்றது 2. ஸோ இப்போ இதோட ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ்னு எடுத்தாலும் 0 தான் வரும். அந்த 0ன்றது என்னது? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தான். ஸோ இந்த கிராஃபு எனக்கு என்னவாக இருக்கும்? டிஃப்ரென்ஸ் கோஆர்டினல் கிராஃபாக இருக்கும். ஸோ இந்த கிராஃப் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த கிராஃப்லேயும் 4 வெர்டிசஸ் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு 4 லேபிள்ஸ் அவைலபிளாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ அந்த லேபிள்ஸை கொடுத்துட்றேன் 1 2 3 4ன்னு சொல்லிட்டு. அண்டு இந்த எஜ்ஜுக்கு நான் லேபிள் எப்படி கொடுப்பேன்? அந்த எஜ்ஜுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்க வெர்டிசஸோட லேபிள்ஸோட டிஃப்ரென்ஸ், அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இப்போ இங்கே எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு 1 1 1 வந்துடும். அண்ட் இதுக்குன்னு பார்க்கும்போது 3 2 2ன்னு வந்துடும். ஓகேவா? அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் கொடுத்தாச்சு. அதாவது எஜ்ஜஸ் அண்ட் வெர்டிசஸ்க்கான லேபிள்ஸ் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து என்ன டிஃபைன் பண்ணுவேன்? EF0 அண்ட் EF1 டிஃபைன் பண்ணுவேன். கரெக்டாக? ஸோ இப்போ EF0ன்றது என்னது? அதாவது எந்தெந்த எஜ்ஜுக்கெலாம் லேபிள் 1 இல்லாமல் இருக்கோ அந்த எட்ஜஸோட கவுண்ட் தான். ஸோ அப்போ அந்த எட்ஜஸோட கவுண்ட்ன்றது 3 இருக்குது. ஆல்சோ எனக்கு EF1 அதாவது லேபிள் 1 கொண்ட எட்ஜஸோட கவுண்ட் எனக்கு 3 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கேயும் இது ரெண்டுத்துக்கும் அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் எடுத்தாலும் எனக்கு 1, அதாவது 1க்கு கீழே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஸோ இந்த கிராஃப் எனக்கு என்னவாக இருக்கும்? டிஃப்ரென்ஸ் கோஆர்டினல் கிராஃபாக இருக்கும். அவ்வளோதான்.